Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மட்டன் எலும்பு சாம்பார் எப்படி வைக்கலாம்ன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நான் முருங்கைக்காய் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட கத்திரிக்காய் அல்லது உருளைக்கிழங்கு மூன்றுனா மூணையும் சேர்ந்து சேர்க்கலாம், இல்லைனா வெறும் கத்திரிக்காய் அல்லது முருங்கைக்காய் போட்டு செய்யலாம். இன்னைக்கு நான் முருங்கைக்காய் போட்டு மட்டன் எலும்பு சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் பருப்புக்கு தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே சாம்பாருக்கு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் பருப்பு போடுறோம் அப்படின்னா எலும்பு சாம்பாருக்கு கண்டிப்பாக அதில் பாதிக்கு பாதி போடணும். ஒரு 100 கிராம் போட்டால் போதும். ஏன்னா எலும்பும் சேர்ந்து போட போகிறோம். அதனால பருப்பு நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். களைஞ்சிட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூட போகிறோம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மட்டன் நல்லா ஒரு 1/2 கிலோ மட்டன் கிட்டே இருக்குது. நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எலும்பு சேர்த்துக்கலாம். எலும்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடுங்க. இன்னும் 2 கொதி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 6 தக்காளி கிட்டே சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன தக்காளியில் 6 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூட போகிறோம். இந்த 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். எலும்போடு சேர்த்து பருப்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 கொதி வரட்டும். அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் கல்லுப்பு இருந்தால் நீங்கள் கல்லுப்பே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். மட்டன், பருப்பு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டுருவோம். நல்லா மூடிட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன காய் போடணுமோ அதை போட்டுக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. தக்காளியும் நல்லா குழைய வெந்துருச்சு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். எலும்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போது முருங்கைக்காய்க்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் அப்போ தான் உப்பு நல்லா சாரும். இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. முருங்கைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த நேரத்தில் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா எலும்பு போட்டிருக்கனால 1.5 ஸ்பூன் வேணால் 2 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 3 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போடுங்க, கரெக்டாக வரும். நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த மிளகாத்தூள் வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம்.
சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், எப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போதும். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதிலே தாளிப்பு கொடுத்துக்கலாம். சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 கையளவுக்கு நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் போதும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5-6 வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு எடுத்து ஊற்றிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா மட்டன் எலும்பு சாம்பார் ரெடி ஆயிரும். மட்டன் எலும்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.